ஏங்க அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னேன். அதுக்குன்னு கூட்டிட்டு வர இடமா இது? வேற இடமே இல்லையா உங்களுக்கு? முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். இடமா முக்கியம், வந்தது சொல்லு. தம்பிக்கு நிச்சயம் வச்சாச்சு. இனி கல்யாணத்துக்கு நம்ம தானங்க செய்முறை செய்யணும். ஓஹோ, நீ தனியா பேசன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டி அவன் என்ன மரியாதை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீ செய்முறை செய்யணும்னு சொல்ற. ஏங்க இன்னமா நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா இல்லாத பையங்க, அம்மாவா அப்பாவா இருந்து நம்ம தாங்க அவனுக்கு எல்லாமே செய்யணும். அவனை பத்தி நீ பேசுன ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. எப்பயாவது மச்சான்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்துருக்கானா? அக்கா உனக்கு தெரியும், வீட்டுக்கு போன வீட்டுல இல்ல, இங்க என்ன பண்றீங்க? என்னக்கா மச்சான் இன்னும் கோவத்துல தான் இருக்காரா? மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. தம்பி நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன்டா, இன்னும் கோவத்துல தான்டா இருக்காரு. என்ன நீ போய் பேசு, மச்சான்ட்ட மன்னிப்பு கேளு. ஓ மச்சான் தானே. சரிக்கா, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்க்கா. மச்சான் என்னடா? மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க மச்சான். உங்களை நான் மரியாதை இல்லாம பேசியிருக்க கூடாது மச்சான். கல்யாணத்துக்கு வந்துருங்க மச்சான். எனக்கு அப்பா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தான் மச்சான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரி சரி, அப்பா ஸ்தானம் இப்பதான் தெரியுதா உனக்கு? வார ஓ. அக்கா மச்சானை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா, வராம மட்டும் இருந்துடாதீங்கக்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. ஏங்க புள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவன் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருப்பான். நீங்க சந்தோஷமா சரிடா நான் வர்றேன்டா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அவன் மனசு கஷ்டப்பட்டு போறது எனக்கு சங்கட்டமா இருக்குங்க. ஏமா அவன் போறது எனக்கும் கஷ்டமா தாமா இருக்கு. அதுக்குன்னு அவனை அப்படியே விற்ற முடியுமாமா? அவன் ஏன் புள்ளமா?